இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு சீரிஸோட நேம் வந்து ஜெனி மேக் எ விஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு கொரியன் சீரிஸ் தான். எப்போவுமே வந்து கொரியன் ட்ராமா, கொரியன் சீரிஸ் வந்து நிறைய சீரிஸ் வந்து த்ரில்லராக இருக்கும். அதே சமயத்தில் வந்து சில லவ் ட்ராமாஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து அவங்க பண்ணுவாங்க. அவங்களோட லவ் சீக்வன்ஸ் மாதிரி வந்து நம்மளால் மேக்ஸிமம் வந்து அதை டச் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களோட லவ் சீன்ஸாக இருக்கட்டும், அந்த அட்மாஸ்பியராக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஷூட் பண்ணுற லொக்கேஷன்ஸில் வந்து அந்த கொரியன் ட்ராமாவோட லவ் ஸ்டோரிஸ்லாம் வந்து அதுக்குன்னே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டர்ஸே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கொரியன் ட்ராமாவாக ரிலீஸ் ஆகிருக்கிறது தான் இந்த ஜெனி மேக் எ விஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் சீரிஸ். ஆக்சுவலாக இது வந்து நம்ம பூதங்கள்லாம் படம் பார்த்துருப்போம்ல, அந்த விளக்க உரஸ்னா வந்து ஒரு பூதம் வரும். அந்த பூதம் வந்து நம்ம கேட்குறதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜெய்சங்கர், தமிழில் வந்து ஜெய்சங்கர் பீரியட்லேருந்தே வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பார்த்துருப்போம். அந்த பட்டணத்தில் பூதம் அந்த மாதிரி படத்துலேருந்து நிறைய இங்கிலீஷ் மூவிஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சீரிஸ் தான் வந்து இந்த சீரிஸுமே. அதாவது எப்படி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-11 எபிசோடு இருக்குது. ஒரு எபிசோடுமே ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. நான் வந்து ஒரு 3 எபிசோடு மட்டும் பார்த்தேன். சரி, ஒரு 3 எபிசோடை வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. ஏன்னா 11 எபிசோடு பார்க்க முடிக்கிறதுக்கே வந்து ஒரு நாள் ஆகிடும். பட் இருந்தாலும் ஒரு 3 எபிசோடை பற்றி நம்மளுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ இது எப்படி அப்படின்னா வந்து கடவுள் வந்து அந்த இப்லீஸ், அந்த பூதங்கள், ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பூதங்களை வந்து படைக்கிறாங்க. பூதங்களுக்கு வந்து நிறைய சக்திகள் வந்து கொடுக்குறாங்க. ஒரு டயத்தில் வந்து பூதங்கள் என்ன நினச்சிருதுன்னா வந்து நம்ம கடவுளோட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி பூதங்கள் வந்து நினைக்க ஆரம்பிக்குது. அதனால் கடவுள் வந்து கோவமாகி எல்லா பூதங்களுமே அழிக்கிறாரு. சில பூதங்களை மட்டும் விட்டு வச்சு அதை வந்து நரகத்தில் தூக்கி போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து மனுஷங்களை வந்து படைக்கிறாரு. ஸோ நரகத்தில் இருக்கிற சில பூதங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அது பேர் தான் ஜெனி அப்படின்றாங்க. அது என்ன பண்ணுதுன்னா வந்து சரி ஓகே, எங்களை வந்து நீங்கள் வந்து பூமிக்கு அனுப்புங்க, மக்களோட ஆசையை வந்து நாங்கள் தூண்டுறோம், கண்டிப்பாக வந்து எங்களை நீங்கள் மோசமானவன்னு சொல்கிறீங்க, ஏன்னா எங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கலாம், நாங்கள் வந்து நிறைய ஆசைப்பட்டோம், எங்களை நீங்கள் மோசமானவன்னு சொல்கிறீங்க, நீங்கள் படைத்த மக்களுமே வந்து களிமண்ணால் படைக்கப்பட்ட மக்களுமே வந்து மோசமானவங்க தான், அவங்களுக்கும் நிறைய ஆசைங்க இருக்குது, அவங்களும் எங்களை மாதிரியே மாறுவாங்க, நாங்கள் அவங்கள மாற்ற வைக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எங்களை வந்து ஒரு தவறான படைப்புன்னு சொன்னீங்கல்ல, ஸோ நாங்கள் வந்து நீங்கள் களிமண்ணால் படித்த மனுஷங்களையுமே தவறான படைப்பு அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வைக்கிறோம், எங்களுக்கு அந்த சான்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில பேர் ஒரு சிட்டிக்கு வந்து வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா சிட்டிக்கு வரமாட்டாங்க, அவங்க வந்து ஒரு விளக்கில் வந்து அடைஞ்சிருவாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த விளக்கை ஒரு 900 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து அந்த விளக்கு வந்து கிடைக்குது, அதுலேருந்து ஒரு பூதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை ஆரம்பிக்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. ஏன் வந்து கடவுள் அதை அழிச்சார், ஏன் வந்து அந்த பூதம் வந்து அந்த விளக்குக்குள்ளே போச்சு, ஏன் வந்து 900 வருஷம் வந்து அந்த விளக்குக்குள்ளே இருக்குது அப்படின்றதுக்கு பின்னாடி நிறையா வந்து கதைகள் வந்து செட் பண்ணுறாங்க. ஏன்னா சில குழந்தைகள் என்ன பண்ணுச்சுன்னா வந்து பேராசை வந்து காட்டாமல் இவங்க என்ன தான் வந்து அந்த மனுஷங்களை வந்து ட்ரிகர் பண்ணாலும் சில பிள்ளைங்க வந்து அந்த பேராசை ஆசைப்படாமல் இருந்தனால வந்து இவங்க மறுபடியும் வந்து அந்த ஒரு டப்பாக்குள்ளேயே வந்து அடைஞ்சிடுறாங்க. அந்த அலாவுதீன் விளக்குமே அந்த விளக்குக்குள்ளேயே அடைஞ்சிடுறாங்க. மறுபடியும் அது 900 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு புள்ளமாயே வந்து அடுத்தடுத்த ஜென்மத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு குழந்தை வந்து அதே வேர்ஷனில் பிறக்கும். அந்த வேர்ஷன் பொண்ணை வந்து நான் வந்து ஆசைப்பட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விளக்குக்குள்ளேயே வந்து அந்த பூதம் வந்து அடைஞ்சிக்குது. அந்த பூதத்தை தான் வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு பாலைவனத்தில் நின்று இந்த பொண்ணு வந்து அந்த விளக்கை தேய்க்குது, பூதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக் ட்ராப் ரெடி பண்ணி தான் வந்து அந்த பூதம் வரதுக்கு ஒரு பெரிய கதையை செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து மொதல் எபிசோட் ஃபுல்லாக போகுது. அதே மாதிரி இதில் ஹீரோயின் நடிச்ச அந்த பொண்ணுக்குமே வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் வச்சுருக்காங்க. அதாவது சின்ன வயசுலேயே வந்து அம்மா வந்து விட்டுட்டு போயிடுவாங்க, அம்மாவோட தங்கச்சி சித்தி மூலியமாக தான் வளருது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து பேக் ட்ராப்பில் நிறையா வந்து ஒரு ஸ்டோரி வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு 2 கேரக்டர், ஸோ அந்த விளக்கில் உள்ள ஒரு பூதமும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒன்று சேர்றாங்க. அது வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து நிறைய ஆசைகளை தூண்ட வந்து நினைக்கிது. நான் ஒரு 3 விஷயம் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை உனக்கு என்ன வேணுமோ நீ ஏற்படுத்திக்கோ. அதில் வந்து 2-3 கண்டிஷன் போடுது அந்த பூதம். என்னென்னா இறந்து போனவங்களை வந்து உயிரோடு கொண்டு வர முடியாது, எதிர்காலத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, இந்த 2 தவிர உனக்கு என்ன விஷ் வேணாலும் கேளுன்னு சொல்லி அதோட இதை ஆரம்பிக்குது. ஏன்னா கடவுள்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்குன்னா மனுஷங்களை வந்து நான் ஆசைப்பட வச்சு எங்கள் படைப்பு நீங்கள் தப்புனீங்கல்ல, அந்த மனுஷ படைப்புமே வந்து மோசமான படைப்புன்னு காட்டுறேன் அப்படின்றதான் வந்து ஒரு சபதம் போட்டுட்டு வந்திருக்கும். அதனால் இந்த பொண்ணை வந்து தொடும். ஏன்னா இந்த பொண்ணு தான் அந்த விளக்கை வந்து தடவுச்சு. அதனால் இந்த பொண்ணுக்கு வந்து ஆசைகள் கேட்கும். பட் இந்த பொண்ணுக்கும் அந்த பூதத்துக்கு வந்து செட்டே ஆகாது. நான் வந்து யதார்த்தமாக தான் அந்த விளக்கை கீழே கிடந்து எடுத்தேன், எனக்கு நீ தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு பூதத்துக்கும் இதுக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து முதல் எபிசோடில் பாதிக்கு மேலே வந்து 2 பேத்துக்கு நிறையா சண்டைகள் வரும். பூதம் வந்து இது கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது, பெரிய முடியாக வச்சுருக்கும். நம்ம 2ஆம் உலகத்தில் அந்த ஆரியா அனுஷ்கா மாதிரி வந்து அந்த ஒரு பெரிய ஹேர்லாம் வந்து வச்சுருக்கும். இந்த மாதிரியே தான் 2 பேத்துக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஃபஸ்ட் எபிசோட் போகும். அது துபாயில் நடக்கிற மாதிரி இருக்கும். துபாயில் நிறையா லொக்கேஷனில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ
ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, துபாயிலேருந்து கிளம்பி இவங்களோட நேட்டிவுக்கு போகிறாங்க. அங்கே இது ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக வந்து அந்த பூதம் மாறுது. அங்கே இந்த பொண்ணு வந்து நிறைய கண்டிஷன் கொடுத்து உன்னோட மேஜிக் வேலையெல்லாம் இங்கே காட்டிக்கூடாது அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்குமான ஒரு கான்வர்சேஷன் வந்து அப்படியே அந்த லைஃப் வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் போக போக இவங்க 2 பேத்துக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு செட் ஆச்சு, உண்மையிலே இவ வந்து அந்த 3 விஷயம் வந்து 3 விஷ் அப்படின்னு சொல்லிட்டு பூதம் கேட்டதை வந்து அவள் வந்து 3 விஷயம் வந்து சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலா, ஆசைப்பட்டாளா, பேராசைப்பட்டாளா, இல்லை பூதத்திட்ட வந்து மாட்டிக்காமல் அந்த பேராசை ஆசைலாம் படாமல் அவங்க 2 பேரோட லைஃப் எப்படி போச்சுன்றது அப்படியே அழகாக காட்டுவாங்க. ஸோ செகண்ட் எபிசோடில் வந்து அந்த பூதமாக இருக்கிற வந்து ஹேர்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே சூப்பராக வந்து அழகாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ளேயே வந்து ஒரு லவ் எபிசோடில் வந்து போகிற அளவுக்கு செகண்ட் எபிசோட்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதிரி தான் வந்து இந்த முழுக்க இந்த சீரிஸ் ஃபுல்லாக வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நான் பார்த்த வந்து ஒரு 2 எபிசோடு வரையுமே வந்து இந்த மாதிரி தான் இந்த கதை வந்து போய்கிட்டே இருக்குது. ஏன்னா 11 எபிசோடு இருக்குது. ஸோ இந்த 2 எபிசோடில் வந்து அந்த பூதம், அந்த பொண்ணுக்கான ஒரு பேக் ஸ்டோரி, அந்த பூதத்துக்கான ஒரு பேக் ஸ்டோரி, அந்த பூதத்துக்கும் அந்த கடவுளுக்குமான ஒரு பேக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழகாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பூதமும் இந்த பொண்ணு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து வராங்க. ஸோ இவங்களோட சொந்த ஊருக்கு போகிறாங்க. அங்கே இவங்க 2 பேத்துக்குள்ளே வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, என்னென்ன ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு, இவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, பூதம் வந்து இந்த பொண்ணுக்கு லைஃபுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை சொல்லி தான் வந்து அடுத்து இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் அவ்வளோ அழகாக போகுன்ற மாதிரி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த 2 செகண்ட் எபிசோட்லேயே வந்து எண்டிலே வந்து இவங்க 2 பேத்துக்கான ஒரு அழகான கான்வர்சேஷன்லாம் வந்து அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து அந்த பூதத்துக்கு என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா, அது வந்து 900 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த விளக்குலேருந்து வந்திருக்கும். அதனால் துபாயே வந்து பாலைவன சோலையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்க்குறப்ப பெரிய அளவு துபாய் மாறி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ உள்ள காரு அதெல்லாம் வந்து இந்த ஊபர் புக் பண்ணுறது அதெல்லாம் வந்து பூதத்துக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் கொண்டு போயிருப்பாங்க. மனுஷங்களை மட்டும் தான் தெரியும். பட் இப்போ உள்ள அந்த வாகனங்களும் இப்போ உள்ள டெக்னாலஜி வந்து பெருசாக போதுனுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பேத்துக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து அவ்வளோ அழகாக க்யூட்டாக, அதே மாதிரி இருந்து ஒரு லவ், அப்புறம் அந்த கடவுள் ஆசை பேராசை அதை நிவர்த்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த ஸோ இந்த ஒரு சீரீஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து கொரியன் ட்ராமாவே வந்து ரொம்ப த்ரில்லராக சம்டைம் எடுப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த லவ் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து எடுப்பாங்க. ஸோ ஹீரோயின்ஸ்லாம் வந்து அந்த பப்ளி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க. பட் அதே நேரத்தில் வந்து ஹீரோயினுமே வந்து அந்த கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் ஆகும். அந்த லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், அந்த லவ் செட்டப்பாக இருக்கட்டும், அந்த லொக்கேஷன்ஸ் இருக்கட்டும், அவ்வளோ அழகாக வந்து க்யூட்டான சீன்ஸ் வந்து நிறையவே வந்து அந்த கொரியன் ட்ராமாவில் இருக்கும். இதுலேயுமே வந்து சில இது ட்ரைலரில் பார்க்கும்போதும் நான் அடுத்தடுத்த எபிசோடு சும்மாவே கிளிக் பண்ணி பார்க்கும்போதும் அந்த மாதிரி தான் நிறைய சீன்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 எபிசோடு வந்து இருக்குது தான் சீசன் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எபிசோடுமே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு 30லேருந்து ஒரு 45 நிமிஷம் கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் கொரியன் ட்ராமா ஃபேனாக இருந்து இந்த மாதிரி வந்து அந்த அலாவுதீன் பூதம் மாதிரி பட்டணத்தில் பூதம் மாதிரி படம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் வந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து இந்த சீரிஸ் பாருங்கள். 11 எபிசோடு இருக்குது. நீங்கள் நிறைய பார்த்த படங்களை வந்து இது வந்து ஞாபகப்படுத்த இந்த சீரிஸ். ஏன்னா வந்து இந்த பட்டணத்தில் பூதம், விளக்க வரிசை பூதம் வரும், பூதம் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் பண்ணும், மருத்துவங்க கண்ணுக்கு தெரியாது, யார் விளக்க வர அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லி நம்ம ஜெய்சங்கர் நாகேஷ் அவங்களே வந்து பட்டணத்தில் பூதம் சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதிலே நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இதில் வந்து ஒரு கொரியன் ட்ராமா பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு சீரிஸு. நீங்கள் பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி.